எல்லாம் பார்க்க நுழையத்துக்கு எனக்கு அசிங்கமா இருக்கும். நைட்டு ஒரே அட்டகாசமா இருக்கும், கஞ்சாவும் பாட்டலுமா. சார் வந்து ஓட் கேட்டு வரும்போது நாங்க கொடுத்த கோரிக்கையே அதுதான், எங்களுக்கு இந்த பார்க்லாம் ரெடி பண்ணி தரணும், நீட்டா இருக்கணும்னு. காவிரி காட்சி வந்திருப்பாரு. இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சரி பண்ணிருக்காங்க. மிராக்கிள் தான், கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4.5 வருஷமா கரண்ட் பாக்ஸ் சிபி பாக்ஸ் ரிப்பேரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். வருஷம் அண்ணா வந்த பிறகு கரண்ட் வெளியில இருந்து எங்களுக்கு வருது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எங்களுக்குன்னு எங்க 3 தெருக்கு தனியா கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்தோம். அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கே 2 பேரை அனுப்பி ஃபுல்லா ஏரியாவை விசிட் பண்ணி எங்களுக்கு மறுநாள்ல இருந்து கரண்ட்டுக்காக கான்ட்ராக்ட் ஆளுங்களை அனுப்பி வச்சு மறுநாள்ல இருந்தே எங்களுக்கு வேலை நடந்தது. குப்பை கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு ஏரியா சார்பாக ஒரு மனு கொடுத்துருந்தோம். ஒரு ஆக்ஷனா எடுக்கிறாங்க. ப்ராப்பரா இப்போ அவ்வளோ குப்பை கொட்டுறது இல்லை. ரெகுலரா வந்து குப்பை கொட்டினாலும் வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க. அது ப்ராப்பரா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டா வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் வசதி இதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. கடந்த கால ஆட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாமே நாங்கள் இப்போ மனுவாக வந்து நம்ம ஆதவர்ஜுனா சார் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஈபிக்காக இந்த போஸ்ட் கம்பம் இதெல்லாமே மனுவாக கொடுத்துடணும், இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணிக்கணும். அந்த ப்ராசஸும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சார். டஸ்ட்பின்லாம் வந்து கிளீன் பண்ணாமல் இருந்தது, நடுவில் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே பாதிலே நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த ஒர்க் எல்லாமே எங்களுக்கு கிளீனாக இருக்கு. இப்போ இந்த இடம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் மேல்பட எங்களுக்கு ரொம்ப உதவி செய்வீங்கன்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புறோம். நெக்ஸ்ட் ஓட்டு அவங்களுக்கு தான்.